எனக்கு மிகவும் பிடித்த, என் இதயத்திற்கு மிகவும் நெருக்கமான பல இறை வார்த்தை நிகழ்வுகளில் இதுவும் ஒன்று. இயேசுவினுடைய தோற்ற மாற்றம் என்று சொல்லும் பொழுது இயேசு தன் மகிமையை வெளிப்படுத்திய நிகழ்வு மட்டும் அல்ல என்பதை நாம் முதலில் நம் மனதில் பதிய வைத்துக் கொள்வோம். அது மட்டுமல்ல என்றால் என்ன? அதுவும் கூடதான். அதற்கு மேலும் அவர் இந்த உலகத்திற்கு, தன் சீடர்கள் வழியாக எல்லோருக்கும் சொல்ல வருகிற செய்தி என்ன? நாம் அவரின் மகிமையில் பங்கெடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு அழகான வசனம் இருக்கு, அதை நான் வாசிக்கிறேன். பேதுரு எழுதிய 2வது திருமுகம் 1வது வசனம், மன்னிக்கவும் 1வது அதிகாரம் 4வது வசனம். பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகம் 1வது அதிகாரம் 4வது வசனம் நான் வாசிக்கிறேன். தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள உலகை விட்டு விலகி ஓடி இறை தன்மையில் பங்கு பெறுங்கள். இதற்கென்றே கடவுள் நமக்கு உயர் மதிப்புக்குரிய மேலான வாக்குறுதிகளை அளித்துள்ளார். தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள உலகை விட்டு விலகி ஓடி இறை தன்மையில் பங்கு பெறுங்கள். இந்த வசனம் இன்றைய நிகழ்வில் அப்படியே பொருந்தும் பாருங்க. அவர்கள் எல்லோரையும் விட்டு விலகி தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார்கள் இல்லையா? விலகி ஓடி இறை தன்மையில் பங்கு பெறுங்கள், அதுதான் வார்த்தை. It is an invitation given to every baptized Christian. திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு தான் இந்த அழைப்பு. என்ன அழைப்பு? இறை தன்மையில் பங்கு பெறுவதற்கான அழைப்பு. To be partakers of the divinity, the divine nature of God. இறை தன்மையில் நாமும் பங்கு பெறுவோம் என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. என்ன, உங்கள் முகங்களில் கொஞ்சம் சிரிப்பு இல்லை, பரவாயில்லை. இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. பாவிகளாகிய நம்மை, அற்பர்களாகிய நம்மை அவருடைய இறை தன்மையில் பங்கேற்க அழைத்திருக்கிறார் என்பது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியான செய்தி இல்லையா? என்ன, நான் சொல்வது இன்னும் போய் சேரவில்லை. இப்பொழுதுதான் காற்றிலே டிராவல் ஆகி கொண்டிருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்துதான் அது சேரும். இறை தன்மையில் பங்கெடுப்பது அப்படின்னா ஒரு எக்ஸைட்மெண்ட் முகத்துல எல்லாம். என்ன, அது புதுசா இருக்கே, நான் கடவுளுடைய மகிமையில் பங்கேற்பாளராக மாறப்போகிறேன். இந்த உலகத்தில் இயேசு இருந்த பொழுது இயேசு முழு மனிதராகவும் முழு இறைத்தன்மையோடும் இருந்தார். எப்படி? முழு மனிதராகவும் முழு இறைத்தன்மையோடும் இருந்தார். தன் சீடர்களை அழைத்து இறை வார்த்தையை கொடுத்து அவர்கள் தன்னுடைய இறை தன்மையில் பங்கு பெறும்படி அழைத்தார். அந்தோ பரிதாபம், அவர் இந்த உலகத்தில் பணியாற்றிய அந்த 3 ஆண்டுகளில் சீடர்கள் அவர் இறை தன்மையை கண்டுகொள்ளவே இல்லை. இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது யாரெல்லாம் அவருடைய இறை தன்மையை கண்டுகொண்டார்கள் சொல்லவா? ஒரு சமாரிய பெண் 10 நிமிஷம் பேசியிருப்பார் இல்லம்மா? இந்த சீடர்கள் கிட்ட 3 வருஷம் பேசினார். எத்தனை வருஷமா? வருஷ கணக்கில் பேசுறார். ஆனா அந்த சமாரிய பெண்ணு கிட்ட இயேசு எவ்வளவு நேரம் பேசியிருப்பாரு? ஒரு 10 நிமிஷம். அந்த பொண்ணு என்ன தெரியுமா சொன்னா? நீரே மெஸ்ஸியா சொல்லிட்டா, அடிச்சிட்டா. ஓடி போய் தன் ஊர் மக்களையெல்லாம் இயேசு கிட்ட கூட்டிட்டு வந்துட்டாங்க. இயேசுவிடம் அழைத்து வந்தாள். எவ்வளவு பெரிய பணி தெரியுமா? அதுதான் சீடத்துவ பணி, அதுதான் கிறிஸ்தவ பணி. எப்படி? மற்றவரை யாரிடம் அழைத்து வருவது? இயேசுவிடம் அழைத்து வருவது. அதுல அந்த பணியை முதல்ல சீடர்கள் கூட செய்யல, அப்போஸ்தலர்கள் செய்யல. முதல்ல யாரு செஞ்சா? ஒரு பெண் தான் செய்யறாங்க.
இயேசுவின் இறைத்தன்மையை கண்டுகொண்ட இன்னொரு நபர் சொல்லவா? கானானிய பெண். யாரு? கானானிய பெண். பின்னாடியே வரா. சீடர்கள் சொல்றாங்க, ஐயா போதகரே அவரை அனுப்பிடுங்க, தொல்லை பண்றா. இயேசு கண்டுக்காம போறார் இல்லையா? அனுப்பி விடுங்க. பழமொழி, நாய்க்கு போடுவதை எப்படி, பிள்ளைகளுக்கு போடுவதை எப்படி? அவ சொல்றா, ஐயா பிள்ளைகளின் மேசையிலிருந்து விழுகிற அந்த துண்டுகளை நாய்களும் சாப்பிடுமே. என்ன அற்புதமான நம்பிக்கை தெரியுமா? அப்பதான் இயேசு அந்த பெண் பக்கம் திரும்பி சொல்றாரு. அங்க இருக்கிற சீடர்கள் யூதர்களை எல்லாம் பார்த்து சொல்றாரு, இந்த பெண்ணின் நம்பிக்கை பெரியது. இந்த பெண்ணின் நம்பிக்கை பெரியது. கூடவே இருந்தாங்க. ஆபிரகாம் எங்கள் தந்தை, மோசே எங்களுக்கு சட்டம் கொடுத்தாருன்னா வாய்க்கிழிய பேசினாங்க. ஆனால் அவர்களிடம் நம்பிக்கை இல்லை. யார்கிட்ட இருந்துச்சு நம்பிக்கை? கானானிய பெண்ணுகிட்ட இருந்துச்சு. நிறைய நேரம் நம்ம திருத்தலங்கள்லாம் போனீங்கன்னா அதிகமான நம்பிக்கை யார்கிட்ட பார்க்கலாம் தெரியுமா? யார்கிட்ட பார்க்கலாம்? பரவாயில்ல, வெட்கப்படாம சொல்ல, மற்ற மதத்தினரிடம் அதிகமான நம்பிக்கையை பார்க்க முடியும். உண்மைதானே? அதான் உண்மை. நிறைய நேரம் அது நடக்குது. ஒரு கானானிய பெண் இயேசுவின் இறைத்தன்மையை கண்டுபிடித்தாள். ஒரு நூற்றுவர் தலைவன், ஐயா நீங்க என் வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு தகுதியே இல்லை ஐயா, இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் பிள்ளை குணமாயிடுவான். இயேசு சொன்னாரு, இஸ்ரவேலில் இப்படி ஒரு நம்பிக்கையை நான் கண்டதே இல்லை. பாருங்க, வேறு இனத்தவர்கள் இயேசுவின் இறைத்தன்மையை கண்டுகொண்டார்கள் இல்லையா? சக்கேயு பாவியிலேயே பெரும் பாவி இல்லையா? கொடூரமானவன், வரி தண்டுபவர்களுக்கெல்லாம் தலைவன். யூத சமுதாயம் அவரை புறக்கணித்து தள்ளி வைத்திருந்தது. அவன் பெரிய பணக்காரனா இருக்கலாம், அவன் ஒரு பாவின்னு இவங்களே தீர்ப்பிட்டாங்க. ஆனால் அந்த சக்கேயுதான் இயேசுவின் இறைத்தன்மையை கண்டறிந்தார். கண்ணு தெரியாத பர்த்திமேயுதான் இயேசுவின் இறைத்தன்மையை கண்டறிந்தார். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. கண்ணு தெரிஞ்சவங்க கூட இயேசுவை கண்டடையல. கண் பார்வை இல்லாத பர்த்திமேயு இயேசுவின் இறைத்தன்மையை கண்டறிந்தார். இப்ப சீடர்கள் பக்கம் வருவோமா? கூடவே இருந்தாங்கல்ல, இப்ப அவங்க பக்கம் வருவோம். அவங்க எப்படி இயேசுவின் இறைத்தன்மையை பார்த்தாங்க? இயேசு சொல்றார், நான் எருசலேம் செல்ல வேண்டும், அங்கு நான் கொல்லப்பட வேண்டும், ஆனால் 3ஆம் நாள் உயிர் தெழுவேன். அப்படியே துள்ளி குதிச்சிருக்கணும் சீடர்கள்லாம். ஏன்னா இயேசு என்ன சொன்னார்? 3ஆம் நாள் உயிர் தெழுவேன். உலகத்தில் இதுவரைக்கும் யாருமே இறந்தவர்கள் உயிர் தெழுந்ததே கிடையாது. முதல் முறையா ஒரு மனுஷர் தங்களுக்கு அந்த உண்மையை வெளிப்படுத்துறார். அதை கேட்ட சீடர்கள் சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிருக்கணும்ல, அது காதலியே போல. பேதுரு சொல்றார், நான் உங்களை போக விட மாட்டேன். ஏய், நான் போனோம் என்னை சாவடிப்பாங்க, கரெக்ட் தான், ஆனா நான் 3ஆம் நாள் உயிர் தெழுவேன் அழுத்தி சொல்றாரு. நம்ம ஆளுகளுக்கு அது காதலியே விழல. ஏன் தெரியுமா? நமக்கு எது சுகமா சொல்லப்படுதோ அதுதான் பிடிக்கும். அட்வைஸ்லாம் பிடிக்காது. கசப்பா எது இருந்தாலும் பிடிக்காது. பாவக்காய் கசக்கும், பிள்ளைங்கிட்ட கொடுத்து பாருங்க, சாப்பிடாது. அதே மாதிரிதான் நம்மளும் இல்லையா? நல்லது நமக்கு பிடிக்காது. அவங்க நல்லதை காது கொடுத்தே கேட்கல. நான் கொல்லப்பட வேண்டும் என்பதை மட்டும் அவர்கள் பிடித்துக் கொண்டார்கள். அதற்கு பிறகு இந்த உலகத்திற்கு நடக்க போகிற அற்புதமான ஒரு உண்மை, உயிர் தெழுதல், இதுவரைக்கும் யாருமே பார்க்காதது, அவங்க காதிலே விழல இல்லையா? இயேசு சொன்னாரு, அப்பாலே போ சாத்தானே, என்ன விட மாட்டேன்னு சொல்றியா? அப்பாலே போ சாத்தானே. கூடவே இருந்தவங்க இயேசுவின் இறைத்தன்மையை பார்க்கல. எம்மாவூஸ் போவாங்க, 3 பேர் சாப்பாடு மூட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு போவாங்க. இயேசு கூட வந்து நடப்பார். ரொம்ப சீரியஸா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. யாரை பத்தி? இயேசுவை பத்தி ரொம்ப சீரியஸா பேசிட்டே வருவாங்க. இயேசுவும் கேட்பார், அப்பா என்னப்பா பேசிட்டு வரீங்க வழி நடுகிலும்? நாங்கள் இயேசுவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அதான் பிரச்சனையே. நம்ம கிறிஸ்தவர்கள் கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா, நம்ம இயேசு கிட்ட பேச மாட்டோம்,
இயேசுவை பத்தி பேசுவோம். யார்கிட்ட பேச மாட்டோம்? இயேசுவிடம் பேச மாட்டோம். ஆனால் இயேசுவை பற்றி வாய்க்கிழிய பேசுவோம். நம்ம பேச வேண்டியது அவர்கிட்ட தானே, இல்லையா? யோசிச்சு பாருங்க. அவர்களுக்கு இறை தன்மை தெரியவே இல்லை. இயேசுவை வெறும் மனிதராகவே பார்த்தார்கள். ஆகவே இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற இறைத்தன்மை அவங்க கண்ணுக்கு தெரியவே இல்லை. ஆண்டவர் பார்த்தாரு, எப்படித்தான் இவங்களுக்கு இதை புரிய வைக்கிறது அப்படின்னு. சரி, இதில் இந்த கூட்டத்தில் இந்த 12 பேர்ல இந்த 3 பேர் தான் கொஞ்சம் தெளிவான பயல்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி 3 பேரை தாபோர் மலைக்கு கூட்டிட்டு போய் இந்த உண்மையை வெளிப்படுத்துகிற நிகழ்வை தான் என்று கொண்டாடுகிறோம். டேய், எதுக்கு வந்தேன் தெரியுமா இந்த உலகத்துக்கு? இத சொல்லத்தான் வந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு அங்க போனாரு. அங்கேயும் காமெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இல்லையா? அங்க போறாங்க. இயேசு தோற்றம் மாறுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் இறைத்தன்மையை வெளிப்படுத்துகிறார், இல்லையா? இவங்க எனக்குள் இறைத்தன்மையை பார்க்க தவறுகிறார்கள் என்று தன் இறைத்தன்மையை வெளிப்படுத்துகிறார். முகம் சூரியனை விட பிரகாசமாயிருக்கிறார். ஆடை வெள்ளை வெளேரென, அதுவும் எப்படியா? எந்த சலவைக்காரனும் வெளுக்க முடியாத அளவிற்கு, இல்லையா? அதெல்லாம் பார்க்கறாங்க அவங்க. அப்படியே அங்க 2 பேர் வராங்க. யாரு? மோசே, எலியா. ஏன் இந்த 2 பேருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது? யூதர்கள் இறை சட்டத்திற்கு பிரதிநிதியாக மோசேயையும், இறை வசனம் இறை வாக்குகளுக்கு பிரதிநிதியாக எலியாவையும் தங்கள் தலைவர்களாக அவர்கள் போற்றினார்கள். ஆகவே தாபோர் மலையில 2 பேர் வராங்க. ஒருவர் இறை சட்டத்தின் பிரதிநிதி, இன்னொருத்தர் இறை வசனத்தின் பிரதிநிதி. எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்களேன். அடுத்தது ரொம்ப முக்கியம். எந்த ஒரு நிகழ்வுக்கும் 2 பேர் சாட்சி இருக்கணும். ஒரு சாட்சி இருந்தா ஒத்துக்க மாட்டாங்க யூதர்கள். எத்தனை இருக்கணும்? 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சாட்சி. அப்போ இயேசுதான் இறைமகன் என்பதற்கு 2 சாட்சி. யார்? மோசே, எலியா. இவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? 3 பேர் இருக்கிறாங்க. பாத்தீங்களா? சரி, சாட்சி. மூன்றாவது, இவர் மோசேவை போல அல்ல, இவர் ஒரு இறைவாக்கினர் அல்ல, இவர் எலியா போல ஒரு இறைவாக்கினர் அல்ல, இவர் இறைமகன். எவ்வளவு பெரிய உண்மை தெரியுமா? வேறொரு மதத்தை சார்ந்த ஒரு சகோதரர் சொன்னாரு, என்ன நீங்க கிறிஸ்டியன்ஸ், பைபிள்ல இயேசுவே தெளிவா சொல்றாரு, நான் ஒரு மானிட மகன், நான் ஒரு மானிட மகன் சொல்றாரு. அவர் மனுமகன், மனுஷனுக்கு பிறந்ததுனால தான் அவர் தன்னை மானிட மகன் மானிட மகன் சொல்றாரு. நீங்க போய் அவரை எப்படி கும்பிடுறீங்க, அவரை எப்படி நீங்க வழிபடலாம் அப்படின்னு வேறு ஒரு மதத்தை சார்ந்தவர் கேட்டார். பாவம், அறியாமையில கேட்டார். அவருக்காக இன்னைக்கு நம்ம வாசிச்ச முதல் வாசகத்தை நான் வாசிச்சு காட்டினேன். நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்கல்ல? ரொம்ப முக்கியமான வசனம். நிறைய நேரம் நம்ம பெரிய பெரிய உண்மையெல்லாம் இப்படிதான் விட்டுறோம். யாராவது அப்படி சொன்னாங்கன்னா, ஆமால அவர் மனுமகன் தானே சொன்னாரு, நம்ம ஃபாதருங்களுக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லிடுவோம், இல்லையா? அதான் நான் சொன்னேன், ஒழுங்கா பைபிளை படிச்சாதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். தானியேல் புத்தகம் இன்னைக்கு வாசிச்ச முதல் வாசகம் 7வது அதிகாரம். வீட்டில் போய் ஒரு வாட்டி வாசிங்க. அங்க தொன்மை வாய்ந்தவர் இருந்தார். த ஏன்ஷியன்ட் ஒருத்தர் இருந்தார், தொன்மை வாய்ந்தவர். அவர் தான் அப்பா, கடவுள், இல்லையா? அவருடைய தலைமுடி பஞ்சு போல இருந்தது, அவருடைய அரியணை தீக்கொழுந்து, அதன் சக்கரங்கள் எரி நெருப்பு, அவர் முன்னிலையில் நெருப்பாலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது. 10,000 பேர் அவருக்கு பணிபுரிந்தார்கள், பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது, நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. அது அப்பா தான், அப்பா தந்தை, இல்லையா? தந்தையாகிய கடவுள். அடுத்தது இந்த மூவொரு தேவனை பத்தி பேசுவோம்ல, அப்பெல்லாம் ஐயோ இது ரொம்ப குழப்பமா இருக்குன்னு விட்டுருவோம். பைபிள்ல இருக்குங்க. அதான் இப்ப அடுத்த வசனம். நான் 13வது வசனம் வாசிக்கிறேன். வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். கைகளை தட்டிடுங்க ஒரு வாட்டி எல்லாரும், நல்லா கை தட்டுங்க. இயேசுக்கு தான், எனக்கு இல்ல. யார மாதிரி தோன்றினாரா? மானிட மகனை போல ஒருவர் தோன்றினார். இந்த யூதர்கள் தானியேல் புத்தகம், எசேக்கியேல் புத்தகம், எசாயா புத்தகம் எல்லாம் படிச்சு அப்படி கிழிச்சவங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும்.
அதனால அவங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காகத்தான் இயேசு அடிக்கடி தன்னை என்னன்னு சொன்னாரு? மானிட மகன், மானிட மகன். அப்ப யாருங்க இந்த மானிட மகன்? அங்கேயே பதில் இருக்கு, சூப்பரான பதில், கவனிங்க. வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். தொன்மையானவர் உட்கார்ந்தார் அரியணையில், அவர் தான் அப்பா தந்தை இல்லையா? அடுத்தது பாருங்க, மானிட மகன். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அந்த மானிட மகன் யார் பக்கத்தில் வந்தாரு? தொன்மை வாய்ந்தவர் அருகில், அப்பா பக்கத்தில் வந்து நிற்கிறார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சி உரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. மோசேக்கு கொடுக்கல, எலியாவுக்கு கொடுக்கல. யூதர்கள் அவங்கள பெருசா நினைச்சாங்க, அவரை விட பெரியவர் இங்க இருக்கிறாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா சொல்லுவோம் ஒரு வாட்டி, சந்தோஷமா சொல்லுங்க பாப்போம். ரொம்ப நன்றி உங்க சந்தோஷத்துக்கு. இன்னும் ஒரு வாட்டி ஹல்லேலூயா சொல்லுங்க சந்தோஷமா. சரி, இப்ப பாருங்க, அவர் திருமுன் ஆட்சி உரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் எல்லா நாட்டினரும் எல்லா மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். கட்டளை கொடுத்தாங்க பாத்தீங்களா? அவர் வெறும் சாதாரண நீங்க சொல்ற மாதிரி இறைவாக்கினர்லாம் இல்ல. அவரை என்ன பண்ணணும்? எல்லோரும் வழிபட வேண்டும். யாருக்கு இணையாக கொண்டாங்க அவரை? அப்பாவுக்கு இணையாக, தந்தைக்கு இணையாக அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சி உரிமை என்றும் உள்ளதாகும். என்னைக்கும் இருக்கும். அந்த ஆட்சிக்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல். இந்த உண்மையை மோசே பெரியவர், ஆபிரகாம் பெரியவர், எலியா பெரியவர் நினைச்சிட்டு இருந்தாங்கல்ல, இவங்க எல்லாரையும் விட பெரியவர் ஒருத்தர் இருக்கிறாருங்க அப்படின்னு யாருக்கு வெளிப்படுத்தினாரு? நம்ம காமெடியன்ஸ்க்கு. யாரு? சீடர்கள். ஏன்னா அவங்க புரிஞ்சுக்கலையே இல்லையா? இது இவ்வளவு பெரிய உண்மை. அவர் தன்னை மானிட மகன் என்று சொல்லிக் கொண்டார் என்றால் அவர் தானியேல் புத்தகத்தை ரெஃபர் பண்ணி சொன்னார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. அவர் சாதாரண ஆள் இல்ல. அப்பதான் அந்த இன்னொரு மதத்தை சார்ந்த சகோதரர்கிட்ட சொன்ன, ஐயா தானியேல்ல படிச்சீங்களா? அவர் கடவுளின் மகன் என்பதை தான் மறைமுகமாக தானியேலுடைய காட்சியை சொல்லி யூத மக்களுக்கு புரியும்படி தன்னை என்னன்னு சொன்னாரு? மானிட மகன். ஏனென்றால் மானிட மகனை அனைவரும் வழிபட வேண்டும். நம்ம ஆளுகளுக்கு தான் பைபிள் தெரியாது. நம்ம ஆளுகளுக்கு தான் பைபிள் தெரியாது. மத்தேயு 22வது அதிகாரம் நினைக்கிறேன். மத்தேயு 22வது இடத்துல ஒரு வசனம் வரும், உங்களுக்கு மறை நூலும் தெரியாது, அதன் வல்லமையும் தெரியாது. எஸ் சொல்வார், உங்களுக்கு பைபிளும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, சும்மா பேசுறது. அப்ப இயேசு அந்த தோற்ற மாற்றத்தின் பொழுது இதைத்தான் சொன்னார். நான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறேன், நான் கடவுளுடைய பிள்ளை இல்லையா அப்படின்னா சொன்னது மட்டும் பத்தல. அங்க இன்னொரு விஷயம் நடக்குது. என்ன என்ன? தந்தையே வரார் இல்லையா? தந்தை வந்து என்ன சொன்னாரு? இதோ இவரே என் அன்பார்ந்த மைந்தர், இவரே. கடவுளே சொல்றார், இவர்தான் என் பிள்ளை. யாரு இல்ல, மோசே கிடையாது, எலியா கிடையாது, நம்ம எல்லாரும் பிள்ளைங்க தான். ஆனா கடவுள் தன்மையில் இருப்பவர் யாரு? இயேசு மட்டும்தான். என் அன்பார்ந்த மைந்தர் இவரே. அவங்க முழிச்சு பார்த்தா அங்க மோசேவும் இல்ல, எலியாவும் இல்ல, நிக்கிறது யாரு? இயேசு மட்டும்தான். கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க மறுபடியும். இந்த மிகப்பெரிய உண்மை எல்லோருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். இயேசு சாதாரண ஆள் இல்ல, மைந்தர், இறை மைந்தர். இந்த உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்ல வந்தார். நாம் யாருமே இறப்பதற்காக படைக்கப்படவில்லை. நோய் வந்துருச்சேன்னு அழ வேண்டாம், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. தொல்லை வந்துருச்சு, கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, போராட வேண்டாம், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இதை விட, இந்த உலகத்தை விட மேலான ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவர் நம்மை தயாரித்து வைத்திருக்கிறார். ஆமென். இதுல போய் முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு மண்டையை உடைச்சுக்கிட்டு இது நிரந்தரம் இல்ல. நம்ம ஆளுங்க சொன்னாங்க, ஆண்டவரே இங்கேயே 3 கொட்டகை அமைத்து விடுவோம்.
பாத்தீங்களா? காமெடியன்ஸ் வேலையை காட்டிட்டாங்க. என்ன சொன்னாங்க? இங்கேயே 3 கூடாரங்களை அமைத்து இங்கேயே செட்டில் ஆயிடுவோம். கீழே இருக்கிற நம்ம மற்ற சீடர்கள் எக்கேடு கெட்டாவது போட்டோம். புத்தி வந்துருச்சு பார்த்தீங்களா? மற்றவங்க எல்லாம் எக்கேடு கெட்டாவது போகட்டும், ஆண்டவரே நம்ம இங்கேயே இருந்துருவோம். ஆனா அதுக்கு அடுத்த வரி ரொம்ப அழகா இருக்கும். அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்றே அவர்களுக்கு, அதான் பிரச்சனை. ஏனென்றால் அவர்கள் அச்சம் மிகுதியோடு இருந்தார்கள். பயத்தினால உளறாங்களாம். புரியுதுங்களா? பயத்தினால உளறாங்க. நம்ம போடுற சண்டை எல்லாம் கிட்டத்தட்ட அவ்வளவுதாங்க. எதனாலங்க சண்டை வருது? எதனால சண்டை? ஐயோ என் பிள்ளை தப்பா போயிடுமோன்ற பயத்தினால நான் கத்தி சண்டையாகுது இல்லையா? என் வீட்டுக்கார் தப்பான முடிவு எடுக்கிறார், அதனால ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு பயத்தினால சண்டை வந்து தேவையில்லாத வார்த்தை வந்துருது. நீங்க யோசிச்சு பாருங்க, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பாருங்க. நம்ம ஏன் தேவையில்லாம பேசுறோம்? பயத்தினால பேசுறோம். நம்ம யாரும் வேணும்னா ஒன்றும் பேசல. என்ன வந்துருச்சு? பயம். ஏதாவது வந்துருமோ, ஏதாவது ஆயிடுமோ, இப்படி போயிடுவோமோ, குடும்பம் இப்படி ஆயிடுமோ, கஷ்டம் இப்படி வந்துருமோ. பயத்தினால நம்ம என்ன பண்றோம்? வளர்றோம். அதனாலதான் தந்தை சொன்னாரு, இவருக்கு செவி சாயுங்கள். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. இவருக்கு செவி சாயுங்கள். சொல்யூஷன் அவ்வளவுதான். தேவமாதா என்னமா சொன்னாங்க கானா ஊர்ல? அவர் சொல்வதை செய்யுங்கள். போதுமா? அவ்வளவுதான் சொல்யூஷன். எங்கேயுமே சொல்யூஷன் மாறல பாருங்க. அங்க வறுமையை ஆண்டவர் நிறைவாக்கினார் இல்லையா? ஏன்னா அவங்க செவி சாய்த்தார்கள். அதிசயம் நடக்கணுமா? வந்திருக்கிறோம் எல்லாரும் அந்தோனியார் பேரால கொண்ட ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம். அதிசயம் நடக்கணுமா? ஆமாவா வேணுமா? ஒரே சொல்யூஷன் தாங்க. சொல்லுங்க பாப்போம். அவருக்கு செவி சாயுங்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க சந்தோஷமா. அவ்வளவுதான் பாயிண்ட். ஒரே சொல்யூஷன் தான். நோய் நீங்கணுமா? மண்டை ஆட மாட்டேங்குதே. ஆமாவா இல்லையா? சொல்யூஷன் நீங்களே சொல்லுங்க இப்போ. அவ்வளவுதான். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் மறையணுமா? என்னங்க சொல்யூஷன் சொல்லுங்க பாருங்க. இப்படி எல்லா பிரச்சனையும் சொல்லிட்டு அதுக்கு கீழே நம்ம எழுத போற சொல்யூஷன் ஒன்னே ஒண்ணுதான். என்னது? அவருக்கு செவி சாயுங்கள். அப்ப செவி சாய்த்தால் என்ன நடக்கும் ஃபாதர்? உருமாற்றம் நடக்கும். செவி சாய்த்தால் என்ன நடக்கும்? யாருக்கு உருமாற்றம்? நமக்கும் உருமாற்றம். ஹல்லேலூயா சொல்லுமா? சந்தோஷமா? எஸ் எஸ், இததான் விரும்புறாரு. நீங்க செவி சாய்ச்சீங்கன்னா நீங்களும் உருமாறுவீங்க. நம்மளுடைய உருமாற்றத்தை 5 விதமா பிரிக்கலாம். 5 விதம். ரொம்ப எளிமையா சொல்றேன். எத்தனை விதம்? 5 விதமா பிரிக்கலாம். நம்பர் 1, அவருக்கு செவி சாய்த்தால் நம் வாழ்க்கையில் நடக்க போகிற முதல் உருமாற்றம் என்ன தெரியுமா? மனமாற்றம். கரெக்டா? ஆமாவா இல்லையா? அவருக்கு செவி சாய்ச்சா முதல்ல நடக்க போற மாற்றம் என்ன? அவ்வளவுதான். புத்தி மாறும், நல்ல புத்தி வரும். கெட்ட புத்திலாம் போய் நல்ல புத்தி கொடுப்பார் ஆண்டவர். கரெக்டா? மனம் மாறிடுச்சு. ஃபேண்டாஸ்டிக். மனம் மாறினாலே அடுத்த மாற்றம் ஒன்று நிகழும். அது நம்ம யாருமே சொல்ல வேண்டாம், அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். என்ன மாற்றம் தெரியுமா? செயல் மாற்றம். என்ன மாற்றம்? சட்டியில இருக்கிறது தான் சத்தமா சொல்ல அகப்பையில வரும். நான் உள்ள என்னவா இருக்கிறேனோ அதுதான் என் சொல்லாக, என் செயலாக, என் நடத்தையாக வெளிப்படுகிறது இல்லையா? உள்ள பொறாம இருந்தாதான் வெளியில என்ன வரும்? பரவாயில்லைங்க, வெக்கப்படாம சொல்லுங்க. உள்ள பொறாம இருந்தாதான் வெளியில என்ன வரும்? பொறாம வரும். உள்ள சந்தேக புத்தி இருந்தாதான் வெளியில என்ன வரும்? சந்தேக பார்வை வரும். கரெக்டா? உள்ள வெறுப்பு இருந்தாதான் வெளியில கோபம், ஆத்திரம் வரும். உள்ள என்ன இருக்குதோ அதான் வெளியில வரும். ஆனா ஆண்டவர் பாருங்க, அவருடைய வார்த்தைக்கு செவிசாய்த்தால் நான் மனமாற்றம் அடைகிறேன். மனமாற்றம் அடைந்தால் அடுத்து என்ன மாறுது? செயல் மாறுகிறது. செயல் மாறி விடுகிறது. முடிஞ்சிருச்சா? செயல் மாறின உடனே அடுத்து என்ன தெரியுமா மாறணும்? திசை மாறணும். என்ன மாறணும்? ஏன் அவங்க அங்கேயே உட்காரலான்ட்டாங்க. ஆண்டவரே
இங்கேயே உட்கார்ந்துடலாம். இப்போ நீங்க சில பேர் யோசிப்பீங்க, இங்கே இருந்துடலாம், நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கு, சொர்க்கம் மாதிரி இருக்கு, அந்தோனியார் கோயிலையே கொடுத்துடலாம், உட்கார்ந்துடலாம் பாது. இல்லம்மா, நீ வீட்டுக்கு போகணும், அந்த மூஞ்சிங்களை மறுபடியும் பார்க்கணும், மறுபடியும் போராட்டம் இருக்கு இல்லையா? நீங்க இயேசுவை எடுத்துட்டு போறீங்க, வீட்டுக்கு போய் மாத்தணும் இல்லையா? நான் பெற்ற உருமாற்றத்தை அடுத்தவருக்கு கொடுக்கணும். இயேசு எப்படி தன்னுடைய உருமாற்றத்தை தன் சீடர்களுக்கு கொடுத்தாரோ, நாம் பெறுகிற உருமாற்றத்தை நம் பிள்ளைகளுக்கு, நம் குடும்பங்களுக்கு, உறவுகளுக்கு கொடுக்க போனோம். அவங்கள மாதிரி சுயநலவாதிகளா இங்கே இருந்துடலாம் சொல்ல முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? என்னுடைய திசை மாறணும். என்னுடைய திசை இயேசுவை நோக்கி இருக்கணும். என்னுடைய திசை இயேசுவின் பாதையை நோக்கி இருக்கணும் இல்லைங்களா? அந்த எம்மாவுஸ் சீடர்கள் பாருங்க, வீட்டுக்கு போனாங்க. இயேசு வேண்டாம், இயேசு கொடுத்த பணி வேண்டாம் அப்படின்னு எங்க போனாங்க? வீட்டுக்கு போனாங்க. ஆனா இயேசுவை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன மாறிடுச்சு? திசை மாறிடுச்சு. மறுபடியும் எங்க வந்தாங்க? எது வேண்டான்னு சொல்லிட்டு போனாங்களோ அங்கேயே வந்தாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. திசை மாறிடுச்சா? அடுத்தது 4வது, கொள்கை மாறணும். மனம் மாறிடுச்சு, செயல் மாறிடுச்சு, திசை மாறிடுச்சு. என்ன மாறணும்? கொள்கை மாறணும். 2 கொள்கை இருக்கு. ஒன்னு உலகம் சார்ந்த கொள்கை, இந்த உலகம் சொல்லிக் கொடுக்கிற கொள்கை. இன்னொன்னு இறை வார்த்தை கொடுக்கிற கொள்கை. எதை தேர்ந்தெடுப்பீங்க? நம்பிட்டேன். இயேசு அப்படிதான் சொல்றார் நம்மளை பார்த்து. உண்மையாவா? அப்படியே பூரிச்சு போயிடுவார் நினைக்கிறீங்களா? நம்ம இப்படி சொன்ன உடனே அவருக்கு நம்ம வாயை விட நம்ம மனசு நல்லா தெரியும். அப்படியே அப்படியே மாறிடுவோம் நாங்க. இயேசுக்கு தெரியும். கொஞ்சம் கொஞ்சமா மாத்துங்க, அதை தான் சொல்ல வராரு இல்லையா? உலகத்தின் கொள்கை வேண்டாம். அங்க பொறாமை இருக்கும், சண்டை இருக்கும், போட்டி இருக்கும், ஜாதி இருக்கும் இல்லையா? பண வெறி இருக்கும், பதவி வெறி இருக்கும், மோகம் இருக்கும். இந்த உலக கொள்கை வேண்டாம். எனக்கு அவர் கொடுக்கிற கொள்கை தான் வேணும். அதை அடிக்கடி சொல்லணும். வசனம் தெரிஞ்சாதான் கொள்கை ஞாபகம் இருக்கும். வசனத்தை மறந்துட்டீங்கன்னா கொள்கை ஞாபகம் இருக்காது. முதல் செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் வசனம் வருது, அப்புறமா எங்கேயோ போயிடுது இல்லையா? அந்த வசனம் ஞாபகம் இருந்துகிட்டே இருந்தாதான் கொள்கை இருக்கும். வேலை இடத்துக்கு போன உடனே அங்க வேற கொள்கை. நம்ம ஆளு நம்ம கிட்டே சொல்ற ஒரு கிறிஸ்தவர் என்கிட்ட சொன்னார், ஃபாதர் நீங்க சொல்றதெல்லாம் சர்ச்சுக்கு ஓகே, வேலை செய்யற இடத்துல ஓகே இல்லை ஃபாதர். ஏன்னா அவர் இயேசுவை விட அறிவாளி. யாரை விட அறிவாளி? இயேசுவை விட அறிவாளி. அவர் பாருங்க, இயேசு அவர் கொடுத்தது நம்முடைய மொத்த வாழ்க்கைக்கும் கொடுத்திருக்கிறார். இந்த இடம் அந்த இடம்லாம் இல்லை. ஆனா இந்த சகோதரர் என்கிட்ட என்ன சொன்னாரு, ஃபாதர் நீங்க சொல்றது வெறும் சர்ச்சுக்கு தான் பொருந்தும், குடும்பத்துக்கு பொருந்தாது, வேலை செய்யற இடத்துக்கு பொருந்தாது இல்லையா? நான் செய்யற பிசினஸ் கொஞ்சம் ஏடாகூடமான பிசினஸ், அதுக்கு பொருந்தாது. ஐயா, அவர் சொல்றது எல்லாத்துக்கும் பொருந்தும் இந்த கொள்கை. அதனால கொள்கை மாற்றம் வேண்டும். கடைசியா இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், தலைவர் மாற்றம் வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுவோமா? தலைவர் மாறணும். 2 தலைவர் தான் இருக்கிறாங்க, இயேசு சாத்தான். எந்த தலைவர்மா? தெரியுமே தெரியுமே, அப்படிதான் சொல்லும் வாய் இல்லையா? செயல் வேற பக்கம் இருக்கும். ஒத்துக்க மாட்டோம். யோவான் 8:44 வீட்டுல போய் வாசிங்க. இயேசுவே சொல்றாரு, நீ நான் தான் உங்க தலைவர்னா நான் சொல்றதை கேளு. சாத்தான் உங்க தலைவர்னா சாத்தான் சொல்றதை கேளுங்க. யாரும் நம்மளை கரெக்ட் பண்ண வேண்டாம், நமக்கே தெரியும். யாரு சொல்றத அதிகமா செய்யறோன்னு யாருக்கு தெரியும்? சத்தமா சொல்லுங்க. நமக்கே. ஃபேண்டாஸ்டிக், தேங்க்யூ ஸோ மச். உங்க எல்லாருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன் இல்லையா? 5 மாற்றம் தாங்க, 5 மாற்றம். மனமாற்றம், செயல் மாற்றம், திசை மாற்றம், கொள்கை மாற்றம், தலைவர் மாற்றம். இந்த 5 மாற்றம் நடந்துருச்சுன்னா என் வாழ்க்கையிலும் உருமாற்றம் நடந்து விட்டது. நானும் இறைத்தன்மையில் பங்கு பெறுகிறேன். இயேசு என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். நீங்கள் எதிர்பார்க்காத
உயர் வாக்குறுதிகளை கொடுக்க காத்திருக்கிறார். அதை தான் நான் வாசிச்சேன். அந்த வசனத்தோட நான் நிறைவு செய்ய போறேன். இன்னைக்கு ஆராதனையிலையும் அந்த வசனத்தை நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். 2 பேதுரு 1வது அதிகாரம் 4வது வசனம். தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள உலகை விட்டு விலகி ஓடி இறை தன்மையில் பங்கு பெறுங்கள். இதற்கென்றே கடவுள் நமக்கு உயர் மதிப்புக்குரிய மேலான வாக்குறுதிகளை அளித்துள்ளார். ஆமென், ஆமென், ஆமென். இங்க இன்னொரு உண்மை தெரியுமா? ஒவ்வொரு திருப்பலியும் இயேசுவின் உருமாற்றம் தான். ஆமென், இல்லையா? அப்ப வடிவில் உருமாற்றம் அடைந்து அதே மகிமையோடு அதே வல்லமையோடு நம்ம அருகில் இருக்கிறார். நம்ம ஏதோ ஒரு உருமாற்றத்தை தேடி ஓடுறோம்ல. திருப்பலியை விட மேலான இயேசு அனுபவம், தாபோர் அனுபவம் எங்க கிடைக்கும் நீங்க சொல்லுங்க? தாபோர் அனுபவம் வேணுமா? எருசலேம் போக வேண்டாம், திருப்பலிக்கு வந்தா போதும். ஒவ்வொரு திருப்பலியிலுமே நமக்கு தாபோர் அனுபவம், இயேசுவின் உருமாற்ற அனுபவம். அந்த உருமாறிய இயேசு அதே வல்லமையோடு அதே ஆற்றலோடு நம் மத்தியில் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். கண்களை மூடி எல்லாரும் இதயத்தில் கை வைப்போமா? எல்லாரும் கண்களை மூடுங்க ப்ளீஸ். ஆண்டவர்கிட்ட பேசுவோமா? ஆண்டவர்கிட்ட பேசுவோமா? எங்கள் அன்பு தகப்பனே, எங்கள் அன்பு இறைவா, இயேசு தன்னை மானிட மகன் என்று சொல்லிய பொழுது அதனுடைய பொருள் விளங்காமல் ஏன் தன்னை மனிதன் என்று சொல்லுகிறார், இவர் இறைவன் அல்லவா என்கிற கேள்வி எல்லாம் என் உள்ளத்திற்குள் பல முறை வந்த பொழுது தூய ஆவியின் தூண்டுதலால் இறைவன் இந்த அற்புதமான செய்தியை எனக்கும் பலருக்கும் வெளிப்படுத்தி இருக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. நீர் தோற்றம் மாறியது நீர் யார் என்பதை வெளிப்படுத்த மட்டுமல்ல, மோசேவை போல, எலியாவை போல, அங்கிருந்த சீடர்களை போல நாங்களும் அந்த மாட்சியில் பங்கெடுக்க போகிறோம் என்கிற ஒரு மகிழ்ச்சியான நிறைவான செய்தியை இந்த உலகத்திற்கு சொன்னதற்காக நன்றி, நன்றி இயேசுவே. புனிதர்கள் எல்லோரும் இறந்து விட்டார்கள் என்று எத்தனையோ மக்கள் எங்களை குறை சொன்னாலும் மத்தேயு 22:32 வழியாக நீர் ஆபிரகாமின் கடவுள், நீர் ஈசாக்கின் கடவுள், நீர் யாக்கோபின் கடவுள், நீர் வாழுகிறவர்களின் கடவுள், புனிதர்கள் உம் பிரசன்னத்தில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உலகத்திற்கு அறிவிக்க மோசேவும் எலியாவும் தோன்றி அவர்கள் உலகத்தில் உள்ள மக்களின் மீட்பை குறித்து அக்கறையோடு இருக்கிறார்கள் என்கிற செய்தியை சொன்னதற்காக நன்றி ஆண்டவரே. எத்தனையோ புனிதர்கள் எங்களுக்காக ஜெபிக்கிறார்கள் என்று சொன்ன செய்திக்காக நன்றி. நாங்களும் அவர்களின் பாதச்சுவடுகளை பின்பற்றி இயேசுவே உம்மை மகிமைப்படுத்தும் மக்களினமாக மாற வேண்டும் என்று அழைத்து வந்தமைக்காக நன்றி. வறுமை, வறட்சி, போராட்டம், தொழிலில் வளர்ச்சி இல்லை, வேலை வாய்ப்புகள் சரியாக இல்லை, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, கண்ணீர், கவலை, சண்டை, பிரிவு, கசப்பான எண்ணங்கள், குடும்பத்திற்குள் பிரிவினை, பிள்ளைகளால் நிம்மதி இல்லை, வளர்ச்சி இல்லை என்றெல்லாம் அழுது புலம்புகிற எங்களை போன்ற மக்கள் இனத்திற்கு ஒரே ஒரு தீர்வை கொடுத்தீர். இவரே என் அன்பார்ந்த மைந்தர், இவருக்கு செவி சாயுங்கள். ஆண்டவரே, எங்கள் எல்லா கேள்விகளுக்கும், ஏக்கங்களுக்கும், தேவைகளுக்கும், கண்ணீருக்கும், புலம்பல்களுக்கும் நீர்
நீர் கொடுத்த அந்த ஒற்றை பதில், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி, நன்றி அப்பா. இனி எங்கள் பாதை மாறப்போகிறது, எங்கள் திசை மாறப்போகிறது. எங்கள் மனம் மாறட்டும், எங்கள் செயல்கள் மாறட்டும், எங்களுடைய கொள்கைகள் மாறட்டும். எங்களுடைய தலைவராகிய நீர் என்பதை உலகத்திற்கு நாங்கள் அறிக்கையிடப் போகிறோம். இனிமேல் நாங்கள் சாத்தானின் பிள்ளைகள் அல்ல. இயேசுவே, நீரே என் தலைவர், உம்முடைய பிள்ளைகள் என்பதை மகிழ்ச்சியோடு அறிக்கையிட புனித அந்தோனியாரின் கைகளை பற்றிக் கொண்டு அவர் எப்படி தன் வாழ்க்கையின் மூலமாக இயேசுவே உமக்கு சாட்சி பகர்ந்தாரோ, அதே போல நாங்களும் சாட்சி பகர அருள் தாரும். ஆமென், 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 ஆமென்.